விவிலியத்தில் ஒலிவ மரம் தூய்மையையும் அமைதியையும் உறுதியான நிலையையும் குறிக்கின்றது. அன்னை மரியாள் தூய்மையான ஒலிவ மரம். அவர் தூய்மையாய் இருந்தபடியினால் உலகத்தின் மீட்பராகி இயேசுவை சுமந்தார். இயேசுவை சுமந்தபடியினால் தூய்மையாய் ஆகவில்லை. இந்த அன்னை மரியாவின் அர்ப்பணிப்பு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் தூய்மையை நோக்கிய வாழ்விற்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதனால்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் சங்க ஏடான லூமன் ஜென்சியும் நாடுகளின் ஒளி என்கின்ற இந்த சங்க ஏடு இப்படியான ஒரு அழைப்பை அலகு 5 குறிப்பிட்டு காட்டுகின்றது. தூய வாழ்வு என்பது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும். அதனால்தான் ஆண்டவராகிய கடவுள் மோசேவை பார்த்து இப்படியாக சொன்னார். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது வார்த்தை, தூயோராய் இருங்கள், காரணம் ஆண்டவராகிய கடவுள் நான் தூய்மை நிறைந்தவனாய் இருக்கின்றேன். அப்படியாக இன்றைக்கு நம்முடைய அழைப்பு தூய்மையான ஒலிவ மரங்களாய் ஒலிவ கிளைகளாய் இருக்க வேண்டும்.